இன்னைக்கு மேல யாருமே இல்ல. இங்கேயும் யாரும் இல்லையே. கீழே ஃபுல்லா தேடிட்டேனே. வீடு ஃபுல்லா தேடிட்டோமே. ஆனா அவன் எங்கேயோ போயிருக்க வாய்ப்பு இல்ல. கீழே நல்லா பாத்துட்டீங்களா? கீழே ஃபுல்லா நல்லா பாத்துட்டேன்டா. மூளை முக்கு எல்லாம் பாத்துட்டேன். டேய் அவன் என்ன ஒளிச்சு வைக்க முடியாது. வெறிய வாட்டு சட்டமா இருப்பான்டா. வாட்டு சட்டமா இருப்பானா? ஆமா. அவனால சும்மா இதே அடைச்சலாம் வைக்க முடியாது. மேல மொட்டை மேல பாத்தீங்களா? எல்லாத்தையும் பாத்துட்டேன். ஒரு இடத்துல இல்லையே. என்னடா? ஆனா வீட்டுக்கு போவே இல்லையே. சில்வாதி விடுனே. ஏதாவது ரகசியம் யாராவது இருக்கான்னு பாருங்க. டேய் நல்ல மோப்பம் படிச்சிட்டே. ஒரு இடத்துல கூட இல்ல. அங்க எது சட்டவாதி? எப்படிதான் நீங்க பாத்தீங்க? முத நாங்க போய் சத்தமா கேக்கறியே. ஆமாடா. நாங்க எல்லா பக்கம் தேடணுமே. அங்க ஏதாவது பாத்ரூம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. வேணாம் இருங்க நான் போய் பாக்குறேன். நீ யாரு? நான் தான் கேட்கணும். என் வீட்டுல நீங்க யாரு? நீங்க போலீஸா? முத நீங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போங்க. நீ யாருடா? நான் டேனியல். டேனியலா? அக்கா டேனியல் எங்க இருக்கா? அக்காவா? எங்க அக்காவா? எங்க அக்கா. எங்க அக்கா ஒரு பாதவத்தி. என்ன இப்படி அடிச்சு வைக்க சொன்னதே எங்க அக்கா தான். நான் தேர்தல நிக்க கூடாதுன்னு எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன், எங்க அக்கா எல்லாருமா சேர்ந்து அடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. நீ அதுக்குதான் மீனக்கா உன்னை காப்பாத்த வந்திருக்காங்க. மீனக்கா வந்திருக்காங்களா? நைட்டு 12 மணிக்கு அப்புறம் போன் அடிச்சுக்காங்க. நீ எடுக்கல. எங்க என்கிட்ட இந்த போனுக்கு நீ எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த விக்ரமே. அவன் மட்டும் என் கையில சிக்கட்டும். நான் தேர்தல நிக்க கூடாதான். அதுக்காக எங்க வீட்டாளுக்க வச்சு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான். அவன் பண்ணானா? எங்க வீட்டாளுக்கிட்ட மிரட்டி எங்க வீட்டாளுக்கு பணத்தை கொடுத்து நான் இந்த தேர்தல நிக்க கூடாதுன்னு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான். அந்த விக்ரம நான் சும்மாவே விட மாட்டேன். இதுக்காவது இந்த தேர்தல நான் ஜெயிக்கணும். என்ன நடந்தது? நேத்து நைட்டு எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா, அப்பா, அக்கா எல்லாத்தையும் மிரட்டினாங்கக்கா. நான் தேர்தல நிக்க கூடாதான். என்ன அடிச்சுட்டாங்கக்கா. அடிச்சானா? அடியால கூட்டு வந்து என்ன அடிச்சுட்டாங்கக்கா. உங்க வீட்டாருக்கு ஒண்ணு சொல்லலையா? எங்க வீட்டாருக்குள்ள கூட சேர்ந்துக்கிட்டாங்க. எதுக்கு நமக்கு ஊரு பொல்லாப்பு? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லைன்னு என்ன மிரட்டுறாங்க. நான் சின்ன பையனா, நான் நிக்க கூடாதான். நீ நிக்காம போயிட மாட்டியா? என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. இதுக்கு அப்புறம் நான் நிக்காம இருப்பேனா? அப்பாடா நான் கூட பயந்துட்டேன். நின்றுடா. நிக்கணும்க்கா. நாம ஜெயிக்கணும். நம்ம ஜெயிச்சே ஆகணும். அதே போடுறா. உங்க வீட்டு ஆட்கள் அவங்க கூட சேர்ந்தாங்க. நம்புற மாதிரி இல்லையே. அதானே போலீஸ்காராச்சே, நம்புவீங்களா? நான் ஒரு உதவக்காரனா, சம்பாத்தியம் பண்ண தெரியாதவனா. அதனால அந்த விக்ரம் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. அத சொல்லி பார்த்தாங்க, நான் கேட்கல. அதான் என்ன கெட்டி போட்டுட்டு போயிட்டாங்க. இங்க பாருங்க சார், எனக்கு பாதுகாப்பு வேணும். நான் தேர்தல நாமினேஷன் பண்ணணும், பண்ணியே ஆகணும். நான் நாமினேஷன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே எல்லாரும் வீட்டை விட்டு காலி பண்ணி போயிருக்காங்க. நாங்க பிக்னிக்கு போயிருக்கோன்னு தெரியுமா ஊருக்குள்ள? விடுவேன். எனக்கு நிச்சயமா தெரியும் மீன் அடிச்சல என்ன காப்பாத்த வருவாங்கன்னு. காலையில 7 மணி ஆயிட்டு. சரி கிளம்புவோமா? அந்த விக்ரமுக்கு ஒரு பாடம் புகட்டியே ஆகணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் கிளம்பி வாடா. ஏக்கா நம்ம கரெக்டா 10 மணிக்கு உள்ள போனா போதும். ஏன்டா? இல்லக்கா நம்ம அதுக்கு முன்னாடி போனா அங்க வச்சு ஏதாவது பண்ணிட்டானா? வேண்டாம், நம்ம கரெக்டா 10 மணிக்கு உள்ள போனா போதும். அதான் நாங்க இருக்கோமே, வா. இல்ல அந்த விக்ரமே ஏதோ சைக்கோ மாதிரி நடந்துக்கிறதான். அதான் இன்னைக்கு கல்யாணத்தை நிப்பாட்ட போறானா. எந்த கல்யாணத்தை? ஏதோ 10 மணிக்கு தாலி கட்டான். அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு கரெக்டா இங்க வந்துருந்தேன். அது வரைக்கும் இவனை பிடிச்சு வச்சுக்கிட்டுங்கன்னு என்ன பத்தி சொன்னான். புரியுது? அத நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோமே. அந்த விக்ரம் என்னெல்லாம் பிளான போட்டிருக்கான் பாருடா. அதெல்லாம் கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாதுக்கா. அதுக்கான வேலையை நாங்க பாத்துட்டோம். டேய் அவனால கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. நீ தேர்தல் நாமினேஷன் பண்ண போறதையும் தடுக்க முடியாது. இல்லக்கா அவன் அதுக்கு ஏதோ பிளான போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தான். எனக்கு சரியா கேட்கல. ஆனா கரெக்டா 10:05 அங்க வந்துருவேன்னு சொன்னானே. நம்ம கரெக்டா 10 மணிக்கு உள்ள போனா போதும். அது வரைக்கும் நம்ம எங்க இருக்கோம் என்ன யாதுன்னு யாருக்குமே தெரியும்டா. 10 மணிக்கு தானே உள்ள தாக்கல் பண்ணணும். கரெக்டா உள்ள போயிருவோம்க்கா. இவன் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கான்? வேற எதுவும் பிளான போட்டு போனோட கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு. மண்டபத்திலே தாலி கட்ட நடக்க போகுது. அவன் அப்படியே போனா மண்டபத்தானே போவான். விக்ரம் பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. சரி நாம தான் எல்லா பிளானையும் கிசாட்டு சொல்லிட்டோமே, அவன் பாத்துக்கிடுவான். சரி நான் சொல்றது கேளு. நீ மீனாக்கா கூட்டிட்டு நாமினேஷன் பண்ணதுக்கு போ. நான் நேர மண்டபத்துக்கு போறேன். சரிடா. அதான் சரி, பொண்ணு தர மண்டபத்துக்கு போறதா நல்லது. விக்கி நாம இவனை கூட்டிட்டு போலாம். இவனை நம்ம ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிரு. ஸ்டேஷனுக்கா? டேய் இல்ல ஒருத்தன் கமிஷனர் ஒன்னு ஐபிஎஸ் டா. பயப்படாத. உன்னை பாதுகாக்கிறதுக்கு தான் கூட்டி போறோம். வா நானும் வருவேன்.
இவங்கெல்லாம் யாரு டீச்சர்? இவன் என் தம்பி மாறுடா. தம்பி மாறா? இவன் என் தம்பி மாறுடா. அவன் கமிஷனரா இருக்கான், இவன் ஐபிஎஸ்ஆ இருக்கான். இப்போ இவன் கஷ்டத்துல தான் நம்ம ரெண்டே இருக்க போறோம். கரெக்டா 10 மணிக்கு உள்ள கூட்டு போயிடுவான். ஐயோ, அப்படிதான் முதல்ல உங்களுக்கு போன் அடிச்சு கூட்டிருப்பானே. எனக்கு இவங்க நம்பர் தந்திருக்கலாம்ல. இப்படி பிரச்சனை வரும் எனக்கு என்ன தெரியும்? அது உங்க அப்பனே உனக்கு எதிரியா இருப்பானே எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் அவங்ககிட்ட முதல்ல சொன்னேன், எங்க அப்பாவுக்கு இது பிடிக்காதுன்னு. 3 மணிக்கு என்ன பாத்ரூம்ல அடிச்சு வச்சது. சரி நீ ஜெயிச்சிருங்கிற பயம் தான் அந்த விக்ரமை இப்படிலாம் பண்ண வச்சிருக்கு. நீ ஜெயிச்சிருவடா. ஜெயிக்கணும், நான் ஜெயிப்பேன். எனக்கு என்னமோ சரியா படல. நீ என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போ, நான் மண்டபத்துக்கு போறேன். சரி, நீ சீக்கிரம் மண்டபத்துக்கு போ. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் இவனை ஸ்டேஷன்ல படிச்சுட்டு அப்புறமா வரேன். சரி, சீக்கிரம் வா. என்னங்க? ஐயோ, செம்பவலி, என்ன செம்பவலி? மண்டபத்துக்கு போகணும், கூட்டிட்டு போங்க. மண்டபத்துக்கா? நானா? வேற யாருங்க நிக்கா? சீக்கிரம் வாங்க. நீ போய்கிட்டு நான் வரேன். யார் கூட்டு போவா? வாங்க. நீ போன வரேன். எங்க வாலிய பிள்ளை நிக்க, அவளையும் கூட்டு போகணும். நான் ஒத்தைனா உங்களை கூட மாட்டேன். அந்த பிள்ளை இருக்கல்ல, அவ ஆஜரா இருக்கா, எல்லாரும் கூட்டு போகணும். சரி வாங்க, நான் கூட்டு போறேன். சரி, சீக்கிரம் வாங்க. சரி, நீங்க வண்டியில இருங்க, நான் வரேன். சீக்கிரம் வாங்க. ஏங்க, செயின் எல்லாம் வேண்டாம், நீங்க வாங்க. என்ன சொல்ற? ஆனந்தி, ஒரு 30 பவுன் நகை கொண்டு வந்தா போதுங்க. கல்யாணத்துக்கு தானே போட்டுட்டோம், போதும் வாங்க. ஆமாயா, நகலா இருக்குது, நீங்க வாங்க. சரிங்கம்மா. அப்போ நம்ம பண்ண தெரிஞ்சிருக்குமா? இதுக்கு வாய்ப்பு இல்ல. அவங்க நம்ம திருட்டு மொழி வச்சுதான் சொல்லிட்டு போறாங்க வேண்டான்னு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லெஃப்ட் ரைட் வாங்குவாங்க. சரி, இப்போதைக்கு தாலி கட்டுக்காக உள்ள போக முடியுமே, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாங்க. இல்லைன்னா கிசா தாலி கட்டாம பார்க்க முடியாம போயிருக்கோம். ஆமா, இல்லை ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான். வாங்க, நம்ம போலாம். சரி, இப்போதைக்கு இந்த பிரச்சனை தான் தப்பிச்சோமே, அது வரைக்கும் சந்தோஷம். வாங்க. சீக்கிரம் வாங்க. எங்க சீக்கிரம் வாங்க, நேரம் வந்து மண்டபத்துக்கு போனா. வந்துட்டு சமூகவல்லி புள்ளிலங்க தரணுகிட்ட நிக்க, நீங்க வாங்க. சரி. ஆமா, குமார யாராவது பாத்தீங்க? நானும் பாக்கல. மைனி நம்ம மண்டபத்துல நிக்கணும்னு சொல்லிட்டால. நானும் 2 நாள் அது அவனை பார்த்து நானும் பார்க்கவே இல்ல. சரி வாங்க, அவனையும் பாப்போம். ஹலோ அம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்க. நீ இப்ப கல்யாணத்துக்கு தானே போற? ஏமா, நான் கல்யாணத்துக்கு போறேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. ஏமா சொல்லுங்க, நான் கல்யாணத்துக்கு தான் போறேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கவனமா கேளு. உங்க அப்பா வந்துறாரு, வேற ஒண்ணு சொல்ல முடியாம போயிடும். நான் சொல்றத மட்டும் கவனமா கேளு. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு அந்த கல்யாணம் விட்டாச்சு. என்னம்மா சொல்றீங்க? என்னம்மா? சரி, யார கேட்டு? நான் பாத்துக்கிறேம்மா. சரிங்கம்மா. சரி, நீங்க அப்பா கிட்ட கடல எதுவும் படாதீங்க. நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. சரி, நீங்க அப்பா இருக்கணும் போன வைங்க. சரிங்கம்மா. ஐயோ, என்ன பொண்ணு தெரிய மாட்டேங்குதே. சரி, ஒண்ணு பொண்ணா ஒண்ணு மாதிரி இதெல்லாம் ஒரு மனுஷன் சமாளிப்பான். இதுல இந்த கிழடு வர. சரி, போனோம். சரி, என்ன பண்ண தெரியலையே. இப்ப என்ன பண்ண? சரி, நீ ஸ்டேஷன் உள்ள போய் இரு, யார் கண்ணிலையும் படாத. யார்கிட்டயும் நீ பேச வேண்டானே. சரி, கரெக்டா 10 மணிக்கு என்ன உள்ள விட்டுருவீங்கல்ல? நிக்க போறது யாக்காக்கு நாங்க உசரையா கொடுப்போம். உன்னை கரெக்டா 10 மணிக்கு உள்ள கொண்டு விடாது. ஏன் பொறுப்பு, டென்ஷன் எடுக்காம இரு. எப்படியா நாமினேஷன் பண்ணி ஆகணும். ஒட்டுமொத்த குடும்பம் எனக்கு எதிரியா இருந்திருக்கு. அப்படின்னா என்ன தப்பு பண்ணிட்டேன்? அவங்க படிக்க சொன்னதை நான் படிக்கல, அவங்க போக சொன்ன வேலைக்கு நான் போகல. எனக்கு பிடிச்சதை நான் செய்ய முடியும். சரிடா, டென்ஷன் எடுக்காத, சாதிச்சு காட்டு. எனக்கு இருக்க கோபத்துக்கு என் அக்கா இல்ல, என் அக்கா அவ மட்டும் இப்ப என் கையில கிடைச்சா, உங்களுக்கு என்ன அழகான அக்கா கிடைச்சிருக்கு, எனக்கும் கிடைச்சிருக்கால. நான் நின்னாலும் தோத்து போயிருவானா, சாபம் கொடுக்கா. நீ ஜெயிப்படா, நான் இருக்கேன்ல. ஜெயிக்கணும், நிச்சயமா ஜெயிக்கணும். ஜெயிப்படா, டென்ஷன் எடுக்காம இரு, ஜெயிப்ப. செமத்தியா வாங்கிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியேடா? இல்லக்கா, என் அப்பா, எங்க அண்ணன், எங்க அக்கா முன்னாடியே அந்த விக்ரம் என்ன அடிச்சுட்டாங்கக்கா. எங்க வீட்டாளுக்க கை கட்டி வேடிக்கை பாக்குறாங்க. விடுறா, அவமானப்படுறா ஒசரத்துக்கு வருவான். எங்க அவமானப்பட்டியோ அங்க நீ ஒசந்து நிப்படா. நான் சொல்றேன், நீ ஜெயிச்சு அவங்க முகத்துல எல்லாம் கரிய பூசி. செத்தம் சூடேறி போய் நிக்கிறேன்க்கா. இதாண்டா ஒரு இளைஞனுக்கு தேவை. நீ ஜெயிச்சிருவ. ஜெயிப்ப, சத்தியமா ஜெயிப்ப. என் குடும்பத்து முன்னாடியே என்ன அசிங்கப்படுத்தினாலும் அந்த விக்ரமே, அவன் அடிச்சது கூட நான் மறந்துருவேக்கா.
என் குடும்பத்தாருக்கெல்லாம் அவனுக்கு உடம்பா இருந்தாங்க பாருங்க, அதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். உங்க அக்கா மேல இவ்வளவு காட்டமா இருக்கியா? உங்க அக்கா பேர் என்ன பேருடா? கல்பனா. கல்பனாவா? எந்த கல்பனா? அவ சொல்ற அளவுக்குலாம் பெரிய ஆள்லாம் கிடையாது. இந்த தொழிற்சங்க அசோசியேஷன்ல இருக்கல்ல? ஆமாமா இருக்கா, இப்ப அவதான் ஹெட்டா இருக்கா. அப்படி சொல்லி அவ தம்பியா நீ? டேய், அவளுக்கு நீ இல்ல யார் ஜெயிச்சாலும் பிடிக்காது. சூனியர் காரிக்கா. நானே அவளை ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா? எங்க தேர்தல் அசோசியேஷன்ல அவதான் போட்டிக்கு நின்னா, நாங்க ஜெயிச்சிட்டோம். ஜெயிக்கணும்க்கா, அவளையும் ஜெயிச்சு காட்டணும். டேய் விக்கி, அக்கா இவனை கரெக்டா 10 மணிக்கு தேர்தல் அசோசியேஷனுக்கு கூட்டு வந்துரு. நான் அதுக்குள்ள இல்ல குடும்பத்தாட்கள் எல்லாம் பார்க்கணும் ஆசையா இருக்குது. அக்கா இல்ல, எங்க வீட்ல எப்போ ஃபங்க்ஷன் நடந்தாலும் என் அக்கா போல் அதிகமா இருக்கும். மைக்க பிடிச்சி பாட்டு படிக்கிறதும், பிள்ளைங்களோட விளையாடுறதும், குடும்பத்தோட அரட்டை அடிக்கிறதும், தூக்கம் கூட வராது. இப்ப என் வீட்ல கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. நான் பாரு இங்க வந்து நிக்கிறேன். எல்லாரும் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கடா. ஒரு வாட்டி தலையை காட்டிட்டு வந்துட்டோம்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. நான் இல்லாம அங்க யாதோ தானோன்னா எல்லாரும் இருப்பாங்கடா. அதான் ஒரு எட்டு பாத்துட்டு வரலான்னு. நீங்க போயிட்டு வாங்க டீச்சர், நான் பத்திரமா ஸ்டேஷன்ல இருக்கேன். பாதுகாப்பா இருந்துக்கிடுவல்ல? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன்க்கா, நீங்க போங்க. அப்படினாலும் சார் கூட இருக்காங்கல்ல. அக்கா பொண்ணு தர உங்களுக்கு தனியா எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னானே. நான் பாத்துக்கிறேன்டா, அதெல்லாம் நான் போயிட்டு வந்துருவேன். சார் ஒண்ணு பண்ணுங்க, என்ன ஸ்டேஷன் வச்சு பூட்டி சாவியை கொண்டு போயிருங்க. இவங்களை கொண்டு விட்டுட்டு சீக்கிரம் வந்துருங்க. எதுக்கும் பொண்ணு தர ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டுமா? அவன் வேண்டாம் தான் சொல்லுவான். எனக்கு குடும்பத்தை பார்க்கணும் போல இருக்குது. நான் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன். சார் அதான் சொல்றேனே, என்ன ஸ்டேஷன் வச்சு பூட்டிட்டாதான் ஒரு பயம் கிடையாத. சரி, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா? எனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. சரி வா, உன்னை ஸ்டேஷன் வச்சு பூட்டிட்டு அக்கால கொண்டு விட்டு வந்துடுறேன். ஓகே சார். இருந்துக்கடா, இப்போ வந்துருவானே. நீங்க போயிட்டு வாங்க டீச்சர். ஐயோ சிரிக்காத. என்ன சிரிக்காத சொல்லிட்டு நீ சிரிச்சிட்டு இருக்க? இன்னைக்கு தேன்மொழி ரொம்ப சந்தோஷமா இருப்பாள? ஆமா, அவ ஆசை நிறைவேறிட்டுல. இனி தேன்மொழிக்கு கவலையே இல்ல. கிஷோர் மாமா தேன்மொழி விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. தேன்மொழிக்கு கிஷோர் மாமா தான், மாமாவுக்கு தேன்மொழி தான். இனி உங்க 2 பேரும் யாராலையும் பிரிக்கவே முடியாது. அடுத்து உனக்கு தானே? ஆமா, ஆனா அப்பாவுக்கு, உங்க அப்பாவுக்கு என்ன? உங்க அப்பா அதுதானே எதிர்பார்த்தாங்க. அப்பாவுக்கு பாட்டி கூட இருக்கணும்னு ஆசை. சரி, ஆனா அவங்க இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணு. பாட்டி அப்படிதான் சொன்னாங்க. இப்ப என்னன்னா, எனக்கு ஒன்னெல்லாம் விட்டு பிரிஞ்சு போகணுமோன்னு கஷ்டமா இருக்கு. முதல்ல உங்களெல்லாம் விட்டுட்டு எப்பண்டா கோட்ரஸ்க்கு போலான்னு இருந்தது. ஆனா இப்போ தெரியல, மனசு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. அதான் உன் கூட பொண்ணு தர மாமா இருக்காங்கல்ல, ஆனா நீ கூட இல்லையே. நீ என் கூட இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். அதுக்கு என்ன, உன் கூட இருந்துட்டா போச்சுதே. நீ கல்யாணம் முடிஞ்சு அந்த வீட்டுக்கு போ, அப்புறமா நான் வரேன். நீ வருவல்ல? உனக்காக வருவேன். சரி. இப்பயா சோகமா இருக்க? இப்படி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்தா அவங்களுக்கு கூட இருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஆமால, இப்ப அவங்க இங்க இருந்தா நமக்கு நல்லா இருந்திருக்கும்ல. இப்ப பாரு, நம்ம ஒத்தையில நிக்கிறோம். அதான் இப்பவுமே அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. சரி, சாயங்காலம் வருவாங்கல்ல? எதுக்கு சாயங்காலம் வரைக்கும் காத்திருக்கணும்? பக்கத்துலதான் ஸ்டேஷன் இருக்கு, நம்ம 2 பேரும் பார்த்துட்டு வந்துருவோமா? ஐயோ, இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப திட்டுவாங்க, வேண்டாம். ஆனா பார்க்கணும் போல இருக்குல்ல? இருக்கு, ஆனா தனியா வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. பக்கத்துலதான் இருக்கு ஸ்டேஷனு. தேன்மொழி, இது ஒரு போன் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். சரி. தேன்மொழி ரொம்ப பயந்து போயிருக்கா, ஏன்னே தெரியல. பயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லு பொண்ணு தர. பொண்ணு தர மாமா தான் போன் பண்ணிருக்காங்க, வர போறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நான் பார்க்கணும் போல ஆசையா இருக்குன்னு நினைச்சேன் பத்தியா. அதான் வராங்களோ என்னமோ. என்ன? சரி, நான் சொல்றத கவனமா கேளு. நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும். சரி, சீக்கிரம் கிளம்பு. வீட்டுல யாருக்கா தெரிஞ்சதுன்னா எப்படியாவது சமாளிச்சுட்டு போ. இது சரிப்பட்டு வருமா? நான் சொல்றேன்ல, சீக்கிரம் போயிட்டு வந்துரு. சரி, நீ போறதுக்குள்ள எல்லா ஏற்பாடு நான் பண்றேன். சரி, நான் ஏற்பாடெல்லாம் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன். நீ கிளம்புடா.
சரி நான் கிளம்பிட்டேன். நம்ம ஒரு பெரிய ஆள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். வாய போயிட்டு வருவோம். எங்கங்க? நான் சொல்ற இடத்துக்கு வாய. சரிங்க. பொண்ணுத்துல கிளம்பிட்டேன். அங்க பக்கத்துல யாரெல்லாம் இருக்கா? ஆதிராவும் ஆனந்தி நிக்காங்க. சரி அவங்களையும் கையோட கூட்டிட்டு வந்துரு. அவங்களையும் கூட்டிட்டு வருவா. ஆமா நான் சொல்றத கேளு. அவங்களையும் கையோட கூட்டிட்டு வா. ஆனா எங்க கூட்டு போறோம் என்னன்னு சொல்ல வேண்டாம். சீக்கிரம் கூட்டிட்டு வா. ஐயோ ஆனந்தி வந்துருவா. ஆனா ஆதிரா 1000 கேள்வி கேப்பாள. சரி போன் அவகிட்ட கொடு. ஒரு நிமிஷம் இரு. ஆதிரா என்ன மாமா? பொண்ணுத்துல பேசணுமா? நான் பேசு. சரிங்க மாமா. ஆதிரா சொல்லுங்க. நீயும் ஆனந்தி கிஷோர் கூட வந்துருங்கண்ணா. எங்க? தங்கமே ரசத்தி கேள்வி எல்லாம் வேண்டாம். நீ யாராவது சீக்கிரம் கிளம்பி வா. வா நான் சொல்றேன். சரிங்க. அத எங்கன்னு கேட்டேன். பாரு நீ அங்க வா நான் சொல்றேங்கம்ல. என்ன பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கணும். எனக்கும் ஒண்ணு பார்க்கணும். அதான் வர சொன்னேன். சீக்கிரம் வா. சரி சீக்கிரம் வந்துட்டேன். சொன்ன இடத்துக்கு தானே. கிஷோர் இது ஒண்ணு விளையாட்டுக்காரியம் இல்ல. இன்னும் 10 நிமிஷத்துல நீ அங்க இருக்கணும். புரியுதா? வேற யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. அதே மாதிரி அவங்க 2 பேரும் கூட்டு வரும்போதும் யாருக்கும் தெரிய வேண்டாம். புரியுதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் நான் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா. ஆனந்தி ஆதிரா சீக்கிரம் வாங்கம்மா. எங்கங்க? அவதான் கேள்வி கேட்பான்னு பார்த்தா நீயும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட. நான் சொல்ற இடத்துக்கு வா. சீக்கிரம் வாங்கம்மா. சரி. இந்த பின்னசல் வழியா போயிருவான். எங்க சொல்ல போறமா? ஐயா வாமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சீக்கிரம் வாங்க.